ஆனா இந்த மறைமல் நகர்ல எவ்வளவு ஒரு லேண்ட் பிரைஸ் போயிட்டு இங்க பிரைஸ் அந்த சென்ட் வந்து 6-7 போகுதுங்க லேக்ஸ். ஸ்கொயர் ஃபீட்னா 8000 ரூபாய் 8500 அங்கே போவோம். தென்னச்சூடெல்லாம் 10 ரூபா 11 ரேஞ்சில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மறைமலை நகர் சைடில் நிறைய பேர் அவரே கடைக்காரே வேற நான் வாங்கிடுவேன் நீ எனக்கு வீடியோலாம் அனுப்புங்க. அவரும் இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்க போறேன். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா கொடுக்கும். 10 கோல்டு காயின் ஃப்ரீ. ஆமா, கண்டிப்பா 10 கோல்டு காயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆஃபர் இல்ல, அது ஒரு ஆஃபரோட போகும். கண்டிப்பா இன்னொரு ஆஃபருமே 10 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்குற சைஸ்ல 10 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ இது ஆஃபர் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ஆஃபர் இருக்கு. ஆமா, 10 கோல்டு காயின் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் 10 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. வெல்கம் டு பிளாக் மீடியா. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம மறைமல் நகர் தான் வந்திருக்கோம். மகளே, மறைமல் நகர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, நீங்க உடனே வீடு கட்டி கூடிய போறீங்க அப்படின்னாலும் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம நிறைய வாட்டி வீடியோ பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டிக்கு மேல வீடியோ பண்ணிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியில ஏன் மறுபடியும் வீடியோ பண்ண வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. மாசம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பிரைஸ். அந்த அளவுக்கு டிமாண்டாவும் இருக்கு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. அதனாலதான் இந்த இடத்துல திருப்பியும் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த இடத்த பத்தி ஒரு டீட்டெயிலா கேட்டு சொல்றேன். நான் நின்னு பேசிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா மறைமலை நகர் ஜங்ஷனுங்க. இது வந்து சிக்னல். நம்ம இந்த சைடு போனோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம். நீங்க இப்படி போனீங்கன்னா மஹிந்திரா வேல் சிட்டி போயிடலாம். இப்படி போனீங்கன்னா SRM காலேஜ் பொத்தேரி அந்த மாதிரி நீங்க போயிடலாம். இந்த ரோட்டுக்கு லேண்ட்மார்க்கே பாத்தீங்கன்னா ஜூனியர் குப்பனா ஹோட்டல். இந்த ஹோட்டல் தான் உங்களுக்கு லேண்ட்மார்க். இந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கனாலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த மறைமலை நகர்ல எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றது முதல் பற்றி எல்லாமே கேட்டு சொல்றோம் வாங்க. ஆனா இந்த மறைமலை நகர்ல எவ்வளவு ஒரு லேண்ட் பிரைஸ் போயிட்டு இங்க பிரைஸ் அந்த சென்ட் வந்து 6-7 போகுதுங்க லேக்ஸ். ஸ்கொயர் ஃபீட்டுன்னா 8000 ரூபாய் 8500 அங்கே போவோம். தென்னச்சூடெல்லாம் 10 ரூபா 11 ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு 3000 ரூபாயில ஸ்கொயர் ஃபீட் குத்தா நிறைய பேர் வாங்குவாங்க. கண்டிப்பா வாங்குவாங்க. 3000 ரூபாய் யாரும் தர மாட்டாங்க. முதல்ல இங்க 3000 ரூபாய் 3500 ரூபாய் குத்தா வாங்குவாங்க. கண்டிப்பா வாங்குவோம். நானே வாங்குவேன். ஆனா இந்த இடத்துல லேண்ட் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு மரமலால் பார்த்து பார்த்தீங்கன்னா NH1 NH2 NH3 பார்த்தீங்கன்னா 6500 ரூபாயிலிருந்து 7500 ரூபா போகுது. கூடலூர், கடம்பூர், கழுந்துப்பட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கார்னர் பீஸ்னா 2800, 3000, 4000. மீதி உள்ள கூடனா வந்து 2800. மக்களே, இது எல்லாமே நீங்களே கேட்டு இருப்பீங்க லைவாவே. வாங்க ப்ராப்பர்ட்டில போயிட்டு ஒரு டீட்டெயில் சொல்றேன். இன்னும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ள போல, அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துல எப்படிப்பட்ட ஏரியாலாம் இருக்கு அப்படின்னு காட்டணுன்றதுக்காக இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்த பாருங்க, நிறைய வீடுங்க இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடுங்க இருக்கிற இடத்துலதான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வீடுங்களுக்கு பேக் சைட்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோ வந்து நான் ட்ரோன் ஷாட் போடுறேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ப்ராப்பர்ட்டில போயிட்டு எல்லா டீட்டெயிலுமே அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு மேஞ்செல்லாம் வாங்க. மகளே, நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய உழைக்கிற மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களால இந்த பிரைஸ் எல்லாம் வாங்கவே முடியாது அப்படின்றாங்க. இந்த இடத்துல நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு எல்லாம் ப்ராப்பர்ட்டி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மறைமலை நகர் சைட்ல நிறைய பேர் அவரே கடைக்காரே வேற நான் வாங்கிடுவேன் நீ எனக்கு வீடியோ எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு. நான் அனுப்பி விடுறேன், நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரும் இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல மறைமலை நகரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எவ்வளவு பாருங்க, அங்க ஒரு 10,000 ரூபாய் 8,000 ரூபான்னு வச்சா கூட இங்க கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு கம்மியா கிடைக்குதுங்க. இந்த இடத்துல மறைமலை நகர்ல 5,000 ரூபாய் கம்மியா கிடைக்குது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5,000 ரூபான்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு போகும் பாருங்க. அந்த மாதிரி இவங்க வந்து லோ பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நின்று ஆல்ரெடி போன வீடியோ பண்ணிருந்தோம், நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க அப்படின்ற முதல் கட்டி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நம்ம வீடியோ பண்ணும்போது அந்த வீடு வந்து பாதி கண்டிஷன்ல தான் முடிஞ்சிருந்தது. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு இருக்குது. இந்த வீடு மட்டும் கிடையாது, அப்படியே இந்த சைடு வாங்க, அது ஒரு வீடு பாருங்க. பேஸ் தான் போட்டுருந்தாங்க. அது பேஸ் போட்டு பில்லர் எழுப்பி இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு வீடாவே ஃபுல்லாவே பினிஷிங் ஆகிற அளவுக்கு கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னொரு வீடு அங்க கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, அங்க ஒரு வீடு பில்லர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வீடு கிட்ட இந்த சைட்டுக்குள்ளேயே வந்துச்சுங்க. இடம் வாங்கினவங்க உடனே வீடு கட்டி உடனே வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து டிமாண்டா இருக்கு. இந்த இடத்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. போன வாட்டி வீடியோலயே பாத்தீங்கன்னா 2390 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பிரைஸ் கொஞ்சம் ஏத்தி இருக்காங்க. ஏன்னா மந்த்லி இந்த இடத்தோட வேல்யூ வந்து அதிகமாயிட்டே இருக்குன்றதுனால இவங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கு. எதனால இந்த இடத்தோட வேல்யூ வந்து அதிகமாயிட்டே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த சுத்தி நிறைய வீடுங்க இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து மஹிந்திரா சிட்டி வந்து பக்கத்திலே இருக்கு. அது பக்கத்துல இருக்கிறதுனாலே இந்த இடத்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டில இருந்து 10 நிமிஷம் டிராவலே இந்த ப்ராப்பர்ட்டி வர்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிமாண்ட் பயங்கரமா ஆயிட்டு இருக்குங்க. மறுபடி ஏன் டிமாண்ட் சொல்லிட்டு இருக்குன்னா, ஏன்னா இந்த இடத்துல மொத்தம் 5 ஏக்கர்ல 152 பிளாட் போட்டிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 61
69 பிளாட் தான் இருக்குங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ 600 ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கிக்க முடியும். அதான் வந்து 3 பிளாட் தான் இருக்குது 600 ஸ்கொயர் ஃபீட்ல. நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா மட்டும் தான் வாங்க முடியும். லேட்டா வந்துட்டீங்கன்னா அது கூட இருக்காது. அதுக்கப்புறம் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா அதுக்கு மேலதான் வாங்குற மாதிரி ஆகும். இப்பவே வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி லோ ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வாங்கிக்க முடியும். பொட்டானிக்கல் கார்டன் வந்து இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் வரப்போகுதுங்க. இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாயிடும். நிறைய பேருக்கு தெரிஞ்சு இப்பவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, மகேந்திரா சிட்டி இது எல்லாமே பக்கத்துல இருக்கிறதுனால செங்கல்பட்டு ஒரு சேட்டலைட் சிட்டியாவும் வரப்போகுதுங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா அப்ரிஷியேட் கண்டிப்பா கிடைக்கும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் மெயின் ரோட்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். வீடுங்க இருக்கிற இடத்துல ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா? அந்த வீடெல்லாம் இதுதாங்க. இதுக்கு பேக் சைட்ல தான் அந்த காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில டிடிசிபி ரெரா அப்ரூவல் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இடம் வாங்கினவங்க ஆல்ரெடி இந்த இடத்துல வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது வந்து ஒரு பேஸ் போட்டு பில்லர் எழுப்பி வச்சிருக்காங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பில்லர் போட்டுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இந்த இடத்துல இடம் வாங்குறவங்க நிறைய பேர் உடனே வீடு கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ இந்த இடத்துல இடம் வாங்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் 3 இருக்குன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வேணும் அது வாங்கிக்கலாம். இல்ல 800 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வாங்குற மாதிரி ஆகும். இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே டவுன் பேமெண்ட் இந்த இடத்துல நீங்க இடம் வாங்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் இல்ல 1.5 லட்சம் நீங்க எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க இடம் வாங்குனீங்கன்னா டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மீதி லோன் போனோம்லாம் எதிர்பார்ப்பீங்க. இவங்களே 80 to 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சிபில் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாகவே வாங்கி தருவாங்க. அதுல நம்ம கூட பாத்தீங்கன்னா சபி சார் இருக்காரு. ஹாய் சார். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்னு சூப்பரா இருக்கீங்க. தெரியுது. நன்றி பிரதர். ஓகே பிரதர், இப்போ ஆஃபர்னாலே சிஓ சார் தான் சொல்லுவாரு. இப்போ சிஓ சாரால வர முடியல. கண்டிப்பா. ஓகே சார், இப்போ வந்து நீங்க தான் ஆஃபர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா. என்ன ஆஃபர் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல கோல்டோட ரேட் கண்டிப்பா ஏறிக்கிட்டே தான் போகுது, கம்மி ஆகிறதே கிடையாது. ஆமா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸோட பிரைசிங்குமே எந்த லொகேஷன்லயுமே வந்து கம்மி ஆகிறதே கிடையாது, கண்டிப்பா ஏறிக்கிட்டே தான் போகுது. கோல்டை விட லேண்டோட ரேட் தான் ஏறிக்கிட்டே தான் இறங்காது. கண்டிப்பா கோல்டு வந்து இறங்கும். கோல்டு கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 இயர்ஸ் டிபெண்ட் பண்ணி பார்ப்போம். இன்னையோட பிரைசிங் கண்டிப்பா ஏறிதான் இருக்கும். கண்டிப்பா எந்த இடத்துல இருக்காது. சோ நம்ம இப்போ இந்த லொகேஷனுக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2680 வந்து கொடுக்குறோம். 2680. ஆமா, 2680 ரூபாய். சோ அது மார்க்கெட் கம்பேரிட்டிவ்லி நம்ம பெட்டரான பிரைஸ் தான் கொடுக்குறோம். அது யார் வேணாலும் செக் பண்ணிட்டு வந்து கூட நம்ம கிட்ட வந்து உட்காந்து பார்க்கலாம். சோ ஆஃபர்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி கோல்ட பத்தி பேசியிருக்கோம். அதனால பாக்குற மக்கள் எல்லாருக்குமே வந்து டேரக்டா கோல்டே கொடுத்துலாம் முடிவு பண்ணிட்டோம். ஆமா, கோல்டே கொடுத்துலாம் முடிவு பண்ணிட்டோம். எத்தனை கிலோ கொடுக்க போறீங்க? இது கிலோ எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். 10 கோல்டு காயின் ஃப்ரீ. ஆமா, கண்டிப்பா 10 கோல்டு காயின் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ஆஃபர் தானா? இல்ல, அது எப்படி ஒரு ஆஃபரோட போகும்? கண்டிப்பா இன்னொரு ஆஃபருமே இருக்கு. சோ அதுக்கு அடுத்து நம்ம பேசுறது பிளாட். ஆமா, இப்போ என்ன பண்ண போறோம் கேட்டா பிளாட் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம். பிளாட்னா மொத்த பிளாட் ஃப்ரீயா கொடுக்க முடியாது. அதே மாதிரி 10 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்குற சைஸ்ல 10 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே. சோ இது ஆஃபர் பாத்தீங்கன்னா 10க்கு 10 ஆஃபர் பாத்தீங்கன்னா. ஆமா, 10 கோல்டு காயின் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம 10 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க வாங்குற ஸ்கொயர் ஃபீட்ல 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம். என்ன சைஸ் வாங்குறாங்களோ அதுல வந்து 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல கோல்டுன்றது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு வாங்கி வச்சாங்கன்னா இப்போ அவங்களால இப்போ ப்ராப்பர்ட்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டுலயும் போய் தனியாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதை நம்ம மனதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் கேட்டா ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அவங்களுக்கு கோல்டு வந்து நம்ம ஃப்ரீயாவே கொடுக்குறோம். ஆமா, ஸோ இது வந்து 10க்கு 10 ஆஃபர் பத்தி ரொம்ப லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான் இது ஆக்சுவலா. ஸோ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டேரக்டா சைட் விசிட் பண்ணி இந்த ஆஃபர் வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்னா ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் லிமிடெட் பீரியட்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ வந்து வாங்கிக்க முடியும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 600 ஸ்கொயர் ஃபீட்ல 3 பிளாட் தான் இருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா அந்த 3 பிளாட்ல மொத்தமா 69 பிளாட் தான் இருக்கு. 69. ஆமா, 69 பிளாட் தான் இன்னும் அவைலபிள் இருக்கு மொத்தமா. அதே நான் சொல்லிட்டேன். சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேசிங்கன்னா நீங்க வாங்க முடியும். இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணுங்க. சைட் விசிட் கேப் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பா பண்ணிடுவோம். ஃப்ரீ கேபே வந்து பண்ணி தந்துடும். ஸோ வரும்போது ஃபேமிலியோட வாங்க. ஸோ என்ன சைட் வந்து பாக்குறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்பாட்ல புக் பண்ண பாருங்க. அப்படி இல்லைன்னா 1 or 2 டேஸ்ல வந்து டைம் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டா புக் பண்ணுங்க.